கர்த்தருக்கு பிரியமில்லாத பலவித பாவங்களை செய்து வழி தப்பி செல்கிற வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு எச்சரிப்பின் சத்தம். உங்களுக்கு பின்னாலே கர்த்தருடைய தூதனுடைய பட்டயம் நீட்டப்பட்டிருக்கிறது. அந்த பட்டயத்திற்கு தப்ப வேண்டும் என்றால் நீங்கள் உங்கள் கையில் ஒரு பட்டயத்தை ஏந்த வேண்டும். அது என்ன பட்டயம் என்று கேட்கிறீர்களா? தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். பிரசங்கி 12வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி, நீ உன் வாலிப பிராயத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. அது மாத்திரமல்ல, நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 8, 9வது வசனங்கள், என் மகனே, உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகள் உன் சிரசுக்கு அலங்காரமான முடியும், உன் கழுத்துக்கு சரப்பணையுமாயிருக்கும். ஆமென். இந்த வசனம் என்ற பட்டயம் உன்னை காப்பாற்றும். நீ நினைக்கலாம், யாருக்கும் தெரியாது, அந்தரங்கத்தில் செய்கின்ற பாவம் யாருக்கும் தெரியாது என்று. நீ அந்தரங்கத்தில் அல்லது வெளியரங்கமாய் என்ன பாவம் செய்தாலும் பிரசங்கி 12வது அதிகாரம் 14வது வசனத்தின்படி ஒவ்வொரு கிரியையையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். எனக்கு அன்பான வாலிப பிள்ளைகளே, நியாய தீர்ப்பு ஒன்று உண்டு. சத்துரு விரிக்கிற வலையில் நீங்கள் விழுந்துவிட்டால் நித்தியத்திற்கு நித்தியம் நரகம்தான். அந்த எரி நரகத்திற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. கர்த்தரை உயர்த்தும் பாடல் உன் வாயிலே இருக்கட்டும், வசனம் என்ற போர்வாய் கையிலே இருக்கட்டும். உன் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் பாடல் இருக்கட்டும். வசனம் என்ற போர்வாளை கொண்டு அந்த சத்துருடைய கிரியைகளை அழித்து நீ நித்தியத்துக்கு நித்தியம் பரலோக ராஜ்யத்திலே மகிழ்ந்து களி கூறலாம். சாவா வாழ்வா, நரகமா பரலோகமா? முடிவெடு வாலிப பிள்ளை.